சிவபெருமானின் கழுத்து ஏன் நீல நிறத்தில் இருக்கிறது தெரியுமா? ஒரு காலத்தில் இந்திரன் துர்வாச முனிவர் அளித்த மலர் மாலையை அலட்சியமாக தன்னுடைய யானைக்கு அணிவித்தான். யானை அதை தன் தும்பிக்கையால் பீய்த்து எறிந்து பார்த்த முனிவர் கடுங்கோபம் கொண்டு தேவர்களின் வலிமையும் அதிர்ஷ்டமும் மறைந்து போகும்படி சாபம் அளித்தார். அந்த சாபத்தின் மூலம் தேவர்கள் மிகவும் வலிமை குறைந்தவர்கள் ஆகிவிட்டனர். எல்லா அந்த சராசரமும் அசுரர்கள் ஆட்சிக்கு கீழ் வந்தது. தோற்று போன தேவர்களின் வலிமையை மறுபடியும் மீட்டுக் கொண்டு வர திருமால் அவர்களுக்கு பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தைப் பெறுமாறு பரிந்துரைத்தார். மேலும் தான் ஆமை அவதாரம் கொண்ட மந்திரமலை பார்க்கடலுள் மூழ்காமல் இருக்க அதை தாங்கி நிலை பெற செய்து ஆதிசேஷனின் சகோதரனான் வாசுகி எனும் பாம்பை கயிறாக பிணைத்து தேவர்கள் வாளையும் அசுரர்கள் பாம்பின் தலையையும் பிடித்து பார்க்கடலை கடையுமாறு பணித்தார். ஏகாதசி அன்று இரவு முழுவதும் தூங்காமல் பார்க்கடலை கடைந்தார்கள். கடல் கடையப்படும்போது பல பொருட்கள் வெளிவரத் தொடங்கின. முதலில் மிகவும் கொடிய ஆழக்கால விஷம் வெளிவந்து தன் நெடியால் எல்லோரையும் தாக்கி பலரை மயக்கமடைய செய்தது. தேவர்களின் துன்பங்களைப் போக்க சற்றும் யோசிக்காமல் சிவபெருமான் ஆழக்கால விஷத்தை தன் வாய் வழியே பருக ஆரம்பித்தார். பார்வதி தேவி சிவபெருமானின் கழுத்து பகுதியை பிடிக்க அந்த விஷம் சிவபெருமானின் கழுத்துலேயே தங்கியது. மறுநாள் காலை துவாதசியன்று உச்சிஷிரவஸ், கௌஸ்துபம், சந்திரன், லக்ஷ்மி தேவி, அப்சரஸ் தேவதைகள், காமதேனு, பாரிஜாதம், கற்பகவிருட்சம், ஐராவதம் எல்லாம் கடலிலிருந்து வெளிப்பட்டன. கடைசியாக தன்வந்திரி தேவன் அமிர்த குருவையுடன் வெளியே வந்தார். அந்த அமிர்தத்தை உண்ண வேண்டுமென்று தேவர்களும் அசுரர்களும் போட்டியிட்டனர். விஷ்ணு பகவான் அழகிய மோகினி என்ற பெண் வடிவம் எடுத்து அமிர்தம் பகிர்ந்து கொடுக்க முன்வந்தாள். மோகினி தேவர்களுக்கு மெலிந்து கிடப்பதைக் காரணம் காட்டி முதலில் தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்துவிட்டு பின் அசுரர்களுக்கு அமிர்தம் கொடுப்பது போல ஒரு பிரமையை ஏற்படுத்தி அமிர்தத்தை தேவர்களுக்கு மாட்டுமே கொடுத்தாள். அமிர்தத்தை உண்ட தேவர்கள் புதிய வலிமையும் பொலிவும் பெற்று பரமேஸ்வரனை மறந்து போதையில் இருந்தனர். அவர்களை எதிர்க்க முடியாத அசுரர்கள் ஓடி ஒளிந்தனர். மறுநாள் திரையோதசியன்று தேவர்கள் செய்த தவறை உணர்ந்து வெட்கம் மேலிட்டு ஈஸ்வரனிடம் மன்னிப்பை வேண்டினர். ஈசனும் அவர்கள் செய்த தவறை மன்னித்தார்.